அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி கடையிலுங்க. விட்டமின் ஏ அண்ட் சி அதிக அளவில் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா கால்சியம் அண்டு அயன் சத்து அதிக அளவில் இருக்குதுங்க. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க. சளி மற்றும் காய்ச்சல்லேருந்து நமக்கு பாதுகாத்து கொடுக்குது. இதில் எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கீரை எப்படி நல்லெண்ணெய் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இது ரத்த ஓட்டத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த கீரை. இப்போ ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வரட்டும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம கீரை நல்லா 2 டைம் அலசிருக்கிறோங்க. அலசிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, 2 போல் காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை அப்படியே வெந்த கீரையில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. மைய கடைங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்சியில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அவ்வளோதாங்க, சூப்பராக கீரை கடையில் தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.